கருப்பப்பைய அறுத்தியது கருப்பப்பை உனக்கு எதுக்கு? உங்க அம்மா ஈவேராவை பெத்த அம்மா அதை செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் ஈவேரா தலைவலி எங்களுக்கு இருந்திருக்காது. நீங்க ஈவேராங்க அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா உங்க அண்ணனான சீமான் இன்னைக்கு தேவடியா பையங்கிற பேரோடு வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். சீமானுக்கு தேவடியா பையங்கிற பட்டம் வராம இந்த மண்ணில் தடுத்தது நீங்க சொல்லக்கூடிய ஈவேராங்களுடைய அம்மா. அந்த அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா சீமானுங்கிற மட்டும் கிடையாது, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்க தேவடியா பசங்களா தான் இருந்திருப்பீங்க. நல்ல அப்பனுக்கு நீங்க பிறந்திருந்தீங்கன்னா நாளைக்கு சீமான அறிவிக்கிட்டோம், தம்பிகளே எங்கோட நாளைக்கு ஜெயிலுக்கு வருவதற்கு தயாரா, 3 ஆண்டுகள் ஜெயில இருக்கணும், எங்கோட சிறைக்கு வருவதற்கு தயாரா அப்படின்னு சீமான ஒரு அழைப்பு விடுத்தா சீமானோட பொண்டாட்டி கூட போக மாட்டான். சீமானோட பொண்டாட்டியே நீ வேணா போடா தேவடியா பையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன மைத்துக்கடா போகணும் அப்படின்னு வெறுப்பு புய்ய போய் அடிச்சு துரத்துவான். நான் சொன்ன இந்த தேவடியா பையங்கிற இந்த வார்த்தையும் அத்தியாயம் 8 ஸ்லோகம் 415 பாப்பானுக்கு கழிவிடக்கூடிய, பாப்பானுக்கு எச்ச வேலை செய்யக்கூடிய இன துரோகிகளுக்கு இந்த பேரை தான் பாப்பா வச்சிருக்கான். இந்த எச்ச பையன் சீமானு இப்ப லைவ்ல பாத்துட்டு இருப்பான். ஒரு வாரம் தூங்க மாட்டான். தூங்க மாட்டேன், ஒரு வாரம் தூங்க மாட்டான். அவ்வளவுதான்.